ஹாய். ஓபிடியில் வர நியூபார்ன் மதர்ஸ் அண்ட் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, மேம் குழந்தைங்களுக்கு என்ன பவுடர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பட் என்ன பவுடர் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்கறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு பவுடர் யூஸ் பண்ணுறது சேஃபா அப்படின்னு இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லை. நார்மலாக பவுடரில் டால்கம் பவுடரில் டால்க் அப்படின்னு இருக்கிற ஒரு மினரல் பேஸ்டு காம்பனண்ட் ரொம்ப ஃபைன் பார்ட்டிக்கலாக இருக்கும். அது நம்ம குழந்தைங்களுக்கு போடும்போது மூக்கு வழியாக ஏறி நுரையீரலை இரிட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அலர்ஜியோ இல்லை நுரையீரலில் லங் இஷ்யூஸ் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்கின்னை அது ரொம்ப ட்ரை பண்ணிடும். அதாவது குழந்தைங்களோட ஸ்கின்ல இருக்க வேண்டிய ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே அது தடுக்கிறதுனால குழந்தையோட ஸ்கின்ல ஒரு இரிட்டேட் ஆகி ரேஷஸ் வரத்துக்கோ இல்லை ஆல்ரெடி ஒரு சென்சிட்டிவா இருக்குன்னா அலர்ஜி ப்ரோன் ஆகி ரேஷஸ் வரத்துக்கோ வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி அந்த டால்கம் பவுடர்ஸ்ல ஃப்ராக்ரன்ஸ், அதாவது ஸ்மெல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அதில் டாலேட் அப்படிங்கிற காம்பனன்ட் எல்லாமே நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகி குழந்தைங்களுக்கு எண்டோக்ரைன் அப்னார்மாலிட்டிஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு ரீசெண்டாக நிறைய ஸ்டடி வந்திருக்கு. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பெட்டர் டால்கம் பவுடர்ஸை குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே சமயம் நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா குழந்தையோட ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல ஆப்ஷன். அதுக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் தான். அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.